பிரிவாசனம். ஸ்ரீ லலிதாரகசிசகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லும் பொழுது அவள் அனுகிரகத்தை சொல்லக்கூடிய கடைசி அதிகாரமாக சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தில் அவள் எப்படி நமக்கு அனுகிரகம் செய்கிறாள், நாம் அவளை எப்படி வழிபட்டால் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும், அவள் எப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆக சிறிது சிறிதாக நம்மை அப்படியே எங்கு அழைத்து செல்கிறார்கள் என்றால் நிர்குணஸ்வரூபத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். ஆக அதற்காக தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாமம். ஓம் திரிபுராம்பிகாயை நமஹ. ஓம் திரிபுராம்பிகாயை நமஹ. திரிபுராம்பிகா அப்படிங்கிறது, திரிபுராம்பிகை அப்படின்னு இந்த நாமத்தை சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரத்தில் 8வது ஆவரணம். அங்கே இருக்கக்கூடிய யோகினிகள் அவர்களுக்கு தலைவியாக யார் இருக்கிறார்கள் என்றால் திரிபுராம்பிகை அப்படிங்கிற யோகினி இருக்கிறார். அவளுடைய வடிவத்தில் தேவி அங்கே விளங்குகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரிபுரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக 3 நிலைகள். இது வேறு விதமாக நம்ம பார்க்கலாம். இந்த 3 நிலைகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி. அதாவது விழிப்பு, கனவு, தூக்கம். அடுத்தது பால்யம், யௌவனம், மூப்பு. அடுத்தது குழந்தை பருவம். அடுத்தது அந்த இளமை பருவம். அடுத்து முதுமை பருவம். அப்படி இன்னொன்று ஸ்தூலம், சூட்சுமம், காரணம். இப்படி இது 3 இருக்கக்கூடிய அனைத்தும் முப்புறங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட முப்புறங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட புறங்களை உண்டாக்குபவள், பரிபாலனம் செய்பவள். அதனால் அவள் திரிபுராம்பிகைன்னு சொல்கிறது. இன்னொன்று பார்த்தா எப்படின்னா வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி அப்படின்னு 3 வித சக்திகளை சொல்கிறது இந்த திரிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முப்புறம். இந்த சக்திகளுக்கு தாயான அம்பிகையாக இவள் இருக்கிறார். இதற்கு அழகாக ஒரு வச்சனம் கூட உண்டுன்னு சொல்லுவாங்க. வாமாதீனாம் புராணாம் து ஜனனி திரிபுராம்பிகா அப்படின்னு சொல்கிறது. அப்படி வாமாதி சக்திகளின் ஜனனியாக அம்பிகையாக இவள் இருக்கிறார். இந்த வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி சக்திகள் தான் புருஷ ரூபத்தில் சொல்லும் பொழுது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள் ஆகவும் அவர்களுடைய சக்திகளாக சரஸ்வதி, லக்ஷ்மணி, ருத்ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி ரூபமாகவும் இருக்கிறது. அடுத்தது சத்வ, ரஜோ, தமோ அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஜனனியாக இருக்கக்கூடிய அம்பாள் சமஷ்டி ரூபமாகவும் சாந்த ரூபமாகவும் அம்பிகா என்ற பெயருடன் இருக்கிறார். அதனால தான் திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவன்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா, போகின்ற பூதம் பொருந்து புராதரர் சார்கின்ற ஷார்வுள் ஷாரார் சுதிர்பரம் போகும் திரிபுரை புண்ணியத்தோடு அப்படின்னு சொல்லுவார். சரி, இங்கே ஆகின்ற மூவரும் அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? இந்த 3 பேரை சொல்லிட்டாங்க. அங்கே அடங்குவர் பைரவி உபாசனையில் இவங்க எல்லாம் அடங்குவாங்க. அடுத்தது போகின்ற பூதம், அதாவது அழியும் தன்மையுடைய பஞ்சபூதங்கள், அதனால் ஆன உடம்பு. சரியா? பொருந்து பொறாதர், அப்படி இருக்கக்கூடிய அந்த உடம்பை யார் பொருந்து இருக்காங்க? அந்த அனாதியான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அந்த புராதர் அப்படிங்கிறது ஆன்மான்னு சொல்லியாச்சு. அடுத்தது சார்கின்ற சார்வுளி ஷாரார் சுதிர்பெற போகும் திரிபுரை புண்ணியத்தோடு. இங்கே அற்புதமான ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதாவது யார் இந்த இடத்தை அடைவார்கள் அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த சரீரம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப பிறவி கிடச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப இந்த சரீரத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் யார் மீண்டும் இந்த சரீரத்தை அடைய மாட்டார்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க. யார் இந்த சரீரத்தை, இந்த அடைகின்ற இடத்தை அடைய மாட்டார்கள் என்றால், மீண்டும் இந்த உடலை அடைய மாட்டார்கள் என்றால், ஆற்றல் பொருந்த திரிபுரையை வழிபட்ட புண்ணியம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு மறுபடி இந்த சரீரம் என்னும் கூட்டில் நிலை வராது பரமபதமான மோட்சம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஜனனியாக அம்பிகையாக இவள் இருக்கிறார். மகாபெரியவா சரணம்.